அந்த இடத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒரு கோபப்படக்கூடிய அல்லது கடுமையாக அந்த இடத்திலே ஈடு கொடுத்து அந்த கதைக்கு எதிர்கதை கதைக்கக்கூடியவராக இருந்திருப்பாராக இருந்தால் அந்த இடம் ஒரு வன்முறை களமாக மாறியிருக்கும். இந்த விடயம் தொடர்பில் பலரிடமும் கதைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஏன் ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த பிரதேசத்திலே இவ்வாறான ஒரு சிக்கலுக்குள் தள்ளப்பட்டார் என்பதை கடந்து இது அரசாக இருந்தால் என்ன, எதிர்க்கட்சியாக இருந்தால் என்ன, வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். ஏன் இப்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது விடயம் தொடர்பில் கண்டிக்கப்படவில்லை என்று தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் அந்த கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களோடு உரையாடுகிற போது அவர்கள் கூறினார்கள். மாகாண சபை தேனிலவில் இருக்கின்றது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசும் இலங்கை தமிழரசு கட்சியும், அதனால் அந்த கட்சி தலைமையால் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மாகாண சபை தேர்தல் வருவதனால் முஸ்லிம் காங்கிரஸோடு எந்த விதத்திலும் முரண்பட்டு கொள்ளக்கூடாது. அவ்வாறு முரண்பட்டு கொள்பவர்கள் பிரதேச சபை உறுப்பினராக இருந்தாலும் சரி, அரசியல் முக்கியஸ்தராக இருந்தாலும் சரி, கட்சி மீது கடுமையான செயற்பாடுகள் இருக்கும் என்று அந்த அடிமட்ட தொண்டர்கள் கூறினார்கள். அந்த அச்சத்தினாலோ தெரியாது இந்த விடயத்துக்கு குரல் கொடுக்கவில்லை. ஒருவேளை பிறவு மீது நேற்று தாக்குதல் நடந்திருந்தால் கூட இந்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒளிந்து கொண்டுதான் இருந்திருப்பார்கள். காரணம் என்னவர் சொன்னால் அவர்கள் மாகாண சபை தேனிலவு காலப்பகுதியில் இருக்கின்றார்கள். இந்த தேனிலவு திருமணத்தில் முடிகின்ற போது அவர்கள் முதலமைச்சர் கனவில் ஒருவரும் அங்கு, அதாவது தமிழரசு கட்சி ஒரு முதலமைச்சர் 2 அமைச்சர்கள், ஏனைய 2 அமைச்சர்கள் முஸ்லீம் காங்கிரசுக்கு என்கின்ற ஒரு பேச்சு தான் இடம்பெற்றிருக்கிறது. அதனால் அந்த செயற்பாடு குலைந்து விடக்கூடாது அல்லது உடைந்து விடக்கூடாது என்பதனால் ஹிஸ்புல்லாவின் செயற்பாடுகளை யாரும் கண்டிக்கவில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் கூறுகிறார்கள். இது அந்த கட்சி தொண்டர்கள் கூறுகின்ற வகையில் பார்க்கின்ற போது இது உண்மையில் கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். பிறவும் உண்மையில் ஒரு கோபப்படக்கூடியவர் என்றால் அந்த இடம் ஒரு பெரும் வன்முறை களமாக மாறியிருக்கும். ஹிஸ்புல்லாவினுடைய செயற்பாடு என்பது ஒரு வன்முறையை தூண்டுகின்ற வகையில் தான் இருந்தது. இது தென்னிலங்கை, அதாவது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இனவாதிகளுக்கு தீனி போடுகின்ற செயற்பாடு என்று அவர்கள் கூறுகிறார். காத்தாங்குடி நகர சபை இலங்கையில் தான் இருக்கின்றதா, இலங்கையில் தான் இருக்கின்றதா என்கின்ற கேள்வி அந்த மாநகர சபை உறுப்பினர் இருக்கின்றது. எதிர்கட்சியாக இருந்தாலும் இலங்கையின் ஜனாதிபதியாக அனுருகுமாரவைத்தான் நாங்கள் ஏற்றிருக்கின்றோம். ஆனால் காத்தாங்குடி நகர சபை செயற்பாடு என்பது அப்படி இல்லை. காத்தாங்குடி ஜனாதிபதி என்பது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா தான் என்று நகரசபை உறுப்பினருடைய குற்றச்சாட்டு இருக்கின்றது. அதனை இப்போது பாருங்கள். காத்தாங்குடி நகரசபை இலங்கை எனும் திருநாட்டுக்குள் உள்ளதா, ஜனநாயகம் முறையாக பேணப்படுகின்றதா என்ற ஒரு கேள்வி வருகின்றது. எங்களுக்கு தெரிந்த வகையில் இலங்கையின் ஜனாதிபதியாக நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் நாங்கள் அனுரகுமார் திசாநாயக்கவை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும்.